மதுரையை எடுத்த கண்ணகியோட வீடு எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அது இப்ப ரொம்ப கவலைக்கிடமா, ரொம்ப மோசமா இருக்கு. மதுரை அழகர் கோயிலுக்கு போற வழியில கடச்சினேந்தல் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர் ஆரம்ப காலகட்டத்துல கடைசிலம்பு ஏந்தல் அப்படின்னு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் மறி இப்ப கடச்சினேந்தல் அப்படின்னு மாறி இருக்கு. கண்ணகி பூம்புகார்ல இருந்து வந்த பிறகு இந்த வீட்டுல தான் தங்கியிருக்காங்க. கண்ணகிக்கும் பாண்டியனுக்கும் நடந்த விவாதத்துல பிறகு கண்ணகி தன்னோட கணவனுக்கு நடந்த அநீதியை நினைச்சு தான் பத்தினி என்பது உண்மையானால் இந்த மதுரை பற்றி எரியட்டும் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தையால மதுரை ஃபுல்லா தீ காடாகி தீக்கரையாயிருக்கு. அதுக்கப்புறம் கண்ணகி கிளம்பி கேரளா போயிட்டாங்க. அப்படியாப்பட்ட கண்ணகி இருந்த வீடு தான் இப்ப ரொம்ப பரிதாபமான நிலையில முற்பொதருக்கு நடுவுல இடிஞ்சு போய் தரமட்டமான வீடு இருக்கு. கண்ணகி என்னதான் தன்னோட முன்காலத்துல ஒரு வசதியான குடும்பத்துல இருந்தாலும் தன் கணவனுக்காக தன்னோட வசதியெல்லாம் விட்டுட்டு வந்து ஒரு நார்மலான வாழ்க்கையை வாழலான்னு வந்தாங்க. அப்ப அவங்க கையில காசு இல்லாதப்ப இந்த ஒரு காய்ச்சலம்பை கொடுத்து போய் வித்துட்டு வர சொல்லும் போது ஒரே ஒரு காய்ச்சலம்பை அந்த கோவலன் எடுத்துட்டு போன